இப்ப எனக்கு இந்த அனுபவத்துல சொன்னேன்ல, 2 டோஸ் இறங்கிருச்சு. அப்ப என்ன இறங்குது? ஒரு ஒரு இவ்வளவு உயரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மேல தானே, தலைக்கு மேல இருக்கு. இப்போ ஒரு 2 டோஸ் வந்து அலைவரிசையா இறங்குது. அப்ப அந்த இறங்கும் போது இந்த உடல் தாங்க மாட்டுது. அப்ப அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே நின்னுக்குது. புரியுதா? அது சமகால, நான் சொல்லியிருக்கேன்ல, நிகழ்கால குருன்னு சொல்லியிருக்கேன்ல, அது மாதிரி நிகழ்காலமா நிக்குது. அந்த காற்று என்ன பண்ணுது? அசையாம நிக்குது. அந்த அலைவரிசை வந்த அலைவரிசை திருப்பி 2 அப்படியே அந்த உள்ள இருக்குல்ல ஈர்ப்புல, அந்த ஈர்ப்புக்கும் 2க்கும் கனெக்ஷன் இருக்கு. இந்த தலைக்கும் மேல நிக்கிறதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. இது 2 கனெக்ஷன்ல என்ன பண்ணுதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது உள்ள உழுவுது. அது மாத கணக்காகலாம், வருட கணக்காகலாம். இப்ப இது என்னன்னா, இந்த மாதிரி வந்து நிக்கிறத உடனே உள்ள இறக்கி ஆகணும். இப்ப இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து விடக்கூடாது. இது ஒரு பெரிய அனுபவத்துக்கான. ஆனா நார்மலா இருக்கிறால மனிதன், அவனுக்கு ஒரு குரு மூலியமா இந்த மாதிரி ஒரு சின்ன காற்று உள்ள போயிருது. உள்ள போய் இன்ன வரைக்கும் செயல்படாம வேற தன்மையில இருக்கிற அவனுக்குள்ள இருக்குல்ல அந்த அணுக்கள், அதுகளை போய் இது போய் பாய்ச்சு போகுது. இதுக்கு வந்து புது ஒரு தெம்பு கிடைச்ச மாதிரி ஆயிடுது. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, ரெகுலர் ஃபார்முலாவில் தாண்டி காற்று வேலை செய்யறதும் அதோட ஆட்டிடியூட்டி காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அது வந்து வெளிப்படுது. அப்ப நேற்று வரைக்கும் குடும்பம் சாப்பாடுன்னு சுத்திக்கிட்டு தெரிஞ்சவன் இன்னைக்கு சாமி கடவுள் பிரிச்சுவல்னு சுத்துறான். அப்ப அதுக்கு காரணம் அந்த உள்ள போய் அந்த காற்று போய் அவனுடைய தன்மையில தூண்டி விட்டுருச்சு. அப்ப அவன் எதை நோக்கி போறான்னா, இங்க உலகம் முழுக்க எல்லாம் நினைக்குது கடவுளை நோக்கி போறான் இருக்கு. கடவுளை நோக்கி போல அவனை தீண்டியதும் அவனை வழிகாட்டியதும் ஒரு அலைவரிசை. அந்த அலைவரிசையை நோக்கி போறான். இதோடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய ஒரிஜினல் அலைவரிசையில போய் சேர்றதுக்காக பிரயாணம். இவ்வளவுதான் அதோடைய செயல் வடிவம். அப்ப வந்த பாதை தெரியாம இதுதான் சொந்த பாதை என்று இங்க வாழ்கிற கூட்டத்திலிருந்து விடுபட்டு கொள்வதற்காகத்தான் இந்த அலைவரிசை உனக்கு ஒரு சிக்னலை கொடுக்குது, உனக்கு ஒரு செயல் வடிவத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னது. நான் காலங்காலத்துக்கும் சொன்னது என்னன்னா, வாழ்க்கையில எந்த பரிகாரமும் பண்ணாத, ஓடுற நதியில குழி. திருச்செந்தூர், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி 3 கடல்ல மட்டும் குழி. அங்கதான் உனக்கான ஆளுங்க இருக்கிறாங்க. ஒரு நாள் குளிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு உன்னுடைய அலைவரிசையும் அதுவும் ஒரு பெரிய மிங்கிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நான் சொன்னேன். அதே மாதிரி நீ வந்து உனக்குள்ள இருக்கிறது விழிக்கிறதுக்கு அந்த ஓடுற நதியில குழி. அப்ப உனக்குள்ள இருக்கிற அலைவரிசையும் அந்த நீர்ல இருக்கிற அலைவரிசையும் ஒரு நாள் 2ம் ஒரு புது பரிணாமத்தை உன்னோட அந்த அந்த அலைவரிசையும் நீனும் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு தான் நான் சொன்னது. அப்ப இதுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க வந்து இது வந்து கிளியரா இந்த காலகட்டத்துல உங்க எல்லாருக்குமே புரியுங்க. இப்ப நான் வந்து ஒரு விஷயம் பேசிட்டேன்ல, ஃபியூச்சர்ல இதை தான் பேச போறாங்க எல்லா பேரும். நீங்க பாருங்க, ஃபியூச்சர்ல இதுதான் பேச போறாங்க, இதுதான் பாடத்திட்டமா மாறப்போகுது, இந்த வடிவத்துல தான் உலகம் இயங்க போகுது. அப்ப நீங்க நேச்சர்ல நீங்களே உங்களுடைய சித்தாந்தம், உங்களுடைய நம்பிக்கை, இந்த கடவுள் இந்த மாதிரி பேர் சொல்றதெல்லாம் விட்டுட்டு நீங்களே இந்த ரூட்ல வரதான் போறீங்க. நீங்க இது நடக்க தான் போகுது. அப்ப நம்ம கட்டியிருக்கிற காவி, நம்ம கட்டியிருக்க ஒயிட்டு, நம்ம கட்டியிருக்க கிரீன்லாம் நம்மளுடைய உயிர் துளிகள்ல, இந்த அண்ட சராசரத்துல இருக்கிற அணுக்கள்ல அதோடைய கலர்ஸ் தான் அது. நம்ம அந்த கலர்ஸ் தான் நம்ம வந்து கட்டியிருக்கோமே வந்து, அது மதமா இல்ல, அது கடவுளா இல்ல, அது போதனையா இல்லைங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அது நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். எல்லா விதமான கலர்ஸாகவும் இந்த அணுக்கள் இருக்கு. இந்த அணுக்கள் வந்து ஒரு பிளைனா ஒரே கலர்ல இல்ல, பல்வேறுபட்ட கலர்ஸ்ல இருக்குங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற ஒரு செயல் வடிவம். இப்ப எமக்குள்ள இருந்து இந்த அலைவரிசைகளோட தன்மைகள் இருந்துதான் இதை நான் டிஸ்கஷன் பண்றேன். நான் வேற எந்த இடத்துலயும் இதை குறிப்பு எடுத்துட்டு வந்து ஆய்வு எடுத்துட்டு வந்து இதெல்லாம் நான் பேசவே இல்லை. அது வந்து உங்களுக்கு மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். வெயில்ல தண்ணியை ஊற்றி விட்டா மிதக்கும்ல ஒரு ஆவி, அந்த மாதிரி ஒரு பொறியா வந்து உழுகிறது தான். அந்த மாதிரி கல்லா அது வந்து அலைவரிசை கூடி 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 அது ஒரு கல்லு தன்மைக்கு மாறிடுது. அதுதான் மரகத கல்லா தூக்கிட்டு வந்து சாமி கும்பிட்டான்னு சொல்லிட்டேன்ல, அது கல்லாவும் மாறும். அந்த கல்லும் பாத்தீங்கன்னா அது வந்து மொத்தமா கல்லா இருக்குல்ல,
அது எல்லாமே அப்படியே பிரிஞ்சிச்சுன்னா அப்படியே துளி ஒண்ணுமே இல்லாம காத்தா போயிடும். புரியுதுங்களா? அப்ப அந்த கல்லு மாதிரினா அசைத்தன்மை இல்லாம இருக்கு. அதுக்குள்ள நீ வந்து ஒரு 2, 3 அந்த அசைவும் கனெக்ஷன் அதுக்கு நிறைய கிடைக்க 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 என்ன பண்ணுன்னா அந்த கல்லே வந்து தன்மை மாறி அது என்ன பண்ணும், தன்னுடைய உருவத்தை கலைச்சிரும். இதான் அதோட வடிவம். அப்ப இந்த மாதிரி தான் மேல மிதக்கும் தன்மையில இருக்கிறதுக்குள்ள அந்த எரிஞ்சு நட்சத்திரம் கீழே விழுகும் பாரு. அது விழுகிற அந்த இடத்த அது பல நாள் பல பொருளை விழுக விழுக அது சேர்த்து இங்க இருக்கிற இவ்வளோ இதுல நீயே பாரு. ஒரு தமிழ்நாட்டுல எத்தனை கோவில் இருக்கு, இவ்வளவு இடத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன அலைவரிசை இருக்கு. இது எப்படி உருவாக்க முடியும்? எத்தனை சித்தர்கள் போய் இந்த மலைகள்ல போய் உட்கார்ந்து இந்த மாதிரி செயலை உருவாக்க முடியும்? அப்ப இவ்வளோ பிரம்மாண்டமான அலைவரிசைகள் இருக்குன்னா மேல இருந்து பால்வெளியிலிருந்து கீழே விழுகிறது தான் அது. அதோடைய செயல் வடிவம் தான் அது. அப்ப அந்த வடிவத்திலிருந்து தான் ஒண்ணு செய்யறது. அதான் சொல்றேன், மேலிருந்து மிதக்கிறது கீழே வந்து விழுது, திருப்பி கீழே இருக்கிறது மேல போறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி. இதான் சொல்றேன். அப்ப நீ பூமியே பாத்துக்க, இந்த பூமிங்கிற ஒரு பந்தே வந்து அந்த மாதிரி மேல இருந்து விழுகப்பட்ட அதுல இருந்து உருவானதுதான் இந்த பூமியோட செயலே. இந்த பூமியோட வடிவமே அதுதான். அப்ப அதே தான் ஒரு ஞானிக்குள்ளே இருக்கிறது. இப்ப உனக்குள்ள தியானத்துக்குள்ளே உள்நிலை அப்படிங்கும் போது உள்ள உனக்கு நடக்கிற தியானத்தை வெளியில நீயே ரியாக்ட் பண்ண முடியலையே. நீயே வெளியில காட்டினாலும் நம்ப மாட்டானே உன் வீட்டுல. அப்ப நீங்க உள்ள ஒருத்தருக்குள்ள ஒரு பெரிய இப்ப நான் பல நாள் நான் கார்ல போகும்போதோ பயணத்துல போகும்போதோ வீட்டுல இருக்கும்போதோ எனக்குள்ள பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கிறத வெளியில இருக்கிறவங்களால உணர முடியல. அவங்க எப்பயும் போல என்கிட்ட அந்த ரியாக்ட் பண்ணும்போது வரும்போது அதுல இருந்து நம்ம விடுபட்டு வர முடியல. புரியுதுங்களா? அப்ப அது அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நேரத்துல தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம வந்து சொல்றோம்ல. நம்ம வந்து அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த தியானத்துல இருக்கிறோம். இப்ப மௌனத்துல இருக்கிறோம் அப்படின்னா அது பத்தி தியானம் இல்ல, மௌனம் இல்ல, சுழற்சியாக இருக்கிறோம். அப்ப பூமி சுத்திட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு உள்நிலையா சுத்துது இல்ல. அப்ப வெளிநிலையா நம்மளால உணர முடியல. அப்ப ஒரு சுழற்சியாக இருக்கிற ஒரு மகளையோ ஒரு மகனையோ ஒரு தாயால தகப்பனால கண்டுபிடிக்க முடியல. அப்ப அந்த சுழற்சிய அது என்ன மாதிரி விதமான அது விஷயம்னு அணுக தெரியாதனாலதான் இங்க குழப்பம் ஏற்படுது. அப்ப இந்த தியானத்தை பத்தி ஒரு புரிதல் மக்களுக்கு ஏற்படல, மக்களுக்குள்ள இல்ல. மக்கள் போற கதை, மக்கள் பார்க்கிற விஷயம் நமக்கு ஒரு லாபகரமான ஒரு பொருள் கிடைக்குங்கிறதுக்காக தான் கடவுளை நோக்கி போறாங்க. நம்ம வந்து கடவுள்ங்கிறது ஒரு அதிசயம். அந்த அதிசயத்திட்ட போனா ஏதாவது நம்மளுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்கும். அது நமக்கு தேவையான எதையாவது ஒரு பொருளையோ இல்ல எதையாவது ஒரு எனர்ஜியை கொடுத்து நம்மளை வாழ வைக்குங்கிறதுக்காக தான் போறாங்க. ஆனா நீயும் அந்த சுழற்சிக்கு ஒரு ஆளுங்கிறத எல்லாரும் மறக்கப்படுறாங்க. அப்ப இந்த நீயும் ஒரு சுழற்சிக்கு ஒரு ஆள்னு தெரியப்பட்டவங்க கூட அதை முழுமையா அந்த சுழற்சி வர்ற வரைக்கும் காத்திருந்து பார்த்து அந்த சுழற்சியோட போய் ஐக்கியமாகாம அவங்க வேற ஒரு சித்தாந்தத்தின் தத்துவத்தையும் பேசி 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 ஒரு டெம்ப்டை ஏற்றி விட்டு போயிடுறாங்க. சொல்லுவாங்கல்ல, ஒரு மூடை கிரியேட் பண்ணி விட்டுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்ப இங்க என்ன பண்ணுதுன்னா கற்பனையிலே ஒரு மூடு கிரியேட் ஆக்கப்படுது. ஒரு டெம்ப்ட், ஒரு மூடு வந்து நீங்கள் வந்து இறை அடைஞ்சிடலாம், கடவுள் அடைஞ்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி வகுப்புகளும் பேச்சுகளும் பயிற்சிகளும் கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள என்னமோ ஒண்ணு அவங்க ஒரு வேலையை பண்ணி 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 அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சிடலாமான்னு ஒண்ணு பாக்குறாங்க. அது ஒரு இயல்பான ஒரு சுழற்சி என்பதை அவங்களால உணர முடியல. இப்ப வெளியில இருக்கிற சுழற்சி உன்னோட தொடர்பு வச்சுக்கிறதுக்கு அது ஒரு ஈர்ப்புல தான் வந்து தொடர்பு வச்சுக்க வருது வேண்டிய அது வந்து அந்த ஈர்ப்புக்கான ஒரு சூழல் அது உன்னோட கனெக்ஷன் வச்சுக்கிறது கிடைக்கலன்னா அது ஒண்ணுகிட்ட இருந்து துண்டிச்சுக்குது. இங்க லட்சக்கணக்கான மலைகள்ல விழுந்த அணுத்தூள்கள் இருக்கு. எல்லா அணுத்தூள்களும் ஏன் உன்னோட கனெக்ஷன் வச்சுக்க மாட்டுதுன்னா கனெக்ஷன் வைக்க ட்ரை பண்ணும்போது அது மிஸ் ஆகப்படும் போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அது துண்டிச்சுக்குது. அப்ப ஒரு நாள் திருப்பியும் அந்த ஈர்ப்பை வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை உருவாக்குவோம் அப்படிங்கிறதுக்கு அது காத்து இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். அப்ப அது காத்து இருக்கும் போது அது என்ன பண்ணுதுன்னா சுழற்சியாகவே இருக்கு. இப்ப நான் சுழற்சியாக இருக்கிறேன், நான் உன்னோட தொடர்பு வச்சுக்கிறதுக்கு பாக்குறேன். என்ன தொடர்பு வச்சுக்க பாக்குறேன்னா அங்க ஒரு சின்னோண்டு உயிர் துளியாக இருக்கிறது உன்னுடைய உயிர். அதோட தொடர்பு வச்சாதான் உனக்கு சந்திரக்கலையும் சூரியக்கலையும் வேலை செய்யும். இப்ப நான் எதோட தொடர்பு வைக்கணும்னா உன் உடலோட வைக்கக்கூடாது, உன் பணத்தோட வைக்கக்கூடாது, உன் பரம்பரையோட வைக்கக்கூடாது. உன் உயிர் துளியோட வைக்கும்போது உன் உயிர் துளி என்ன பண்ணுதுன்னா ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி காற்றை வந்து அதிகரிக்குது. அப்ப காற்று எது, உனக்குள்ள காற்று. அப்ப அந்த காற்று வாகித்து உள்ள அதிகரிக்கும் போது இந்த உலகத்திலே தலை சிறந்தது எதுன்னா ஒரு 2 காற்று சேர்ந்தாதான் நீ வந்து உயர்ந்த என்னவ அந்த அணுக்களாக தகுதி பெறுவ. அந்த அணுக்கள் அப்படின்னா
இப்போ உனக்கு கருவுல ஒண்ணு இருக்குல்ல, அந்த கரு நின்றுச்சு, அந்த கரு வளர்ந்து ஒரு குழந்தையா ஃபார்ம் ஆகி நல்ல தன்மையில வரும்னு ஒரு டாக்டர் சொல்லுவாரு. அப்ப கரு நல்லா இல்ல, கை கால் ப்ராப்ளம் வரும், குழந்தைக்கு இது இருக்கும், அதை வெளியில எடுத்துடலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது, ஏன்னா அந்த 2 காற்றோட வலுவுல தான் அந்த உயிர் சக்தி எதுன்னு தெரியும். புரியுதா? அப்ப இங்க ஒரே ஒரு செயல் என்னன்னா, இந்த 2 காற்றுகள்ல ஆகாயத்துல இப்படியே இருக்கும்போது, அந்த காற்றுகள் 2 சுழன்று சேரும்போது அது அணுக்களாக மாறுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எங்க அணுக்களாக மாறுது, கல்லு மாதிரி மாறுது, நட்சத்திரம் மாதிரி மாறுது, நிலவு மாதிரி மாறுதுன்னா, இந்த 2 காற்றும் சேரவே சேராது. அப்படியே காற்றுகள் எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த 2 காற்றுக்குள்ள நமக்கு எப்படி தாம்பத்தியம் இருக்கோ அந்த மாதிரி காற்றுக்குள்ளே தாம்பத்தியம் நடக்குதுங்க. அப்ப அந்த காற்றுக்குள்ள தாம்பத்தியத்துக்குள்ள ஒரு குழந்தை பிறக்குது, அவன் தான் மரகத கல்லு, அவன் தான் அந்த செயல் வடிவம் அப்படின்னு தான் இதோட செயல். இதை நான் எப்பயோ பேசிட்டேன். பார்வதியும் சிவனும் காற்றா இணைஞ்ச போதுதான் முருகனும் விநாயகரும் பிறந்தான். அப்ப நெற்றிக்கண்ணிலிருந்து முருகன் வந்தான்னா அவன் அணுக்களாக வந்தான் தான் நான் சொல்லியிருக்கேன். இதை நான் எப்ப பேசினேன்? 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசிட்டேன் அதை. அப்ப நம்ம சொல்றோம், நாம 2 உடலா இணைஞ்சு ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ பெற்றான். அவன் 2 உடலா இணைஞ்சு 2 காற்றா இணைஞ்சு அவன் ஒரு அணுக்களை தான் பெற்றான். நம்ம ஒரு அணுக்களை உருவமா உருவாக்கணும். அவன் ஒரு அணுக்களை அணுக்களாவே வச்சிருந்தான். அந்த அணுக்கள் தான் முருகன், அந்த அணுக்கள் தான் விநாயகன் அப்படிங்கறத நம்ம சொன்னோம். அதுக்கு பேரு அப்படி வச்சு விட்டுட்டாங்க, அது அணுக்கள் தான். அப்ப இங்க உனக்குள்ள நான் உன் உயிருக்குள்ள ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தும் போது அது இந்த காற்றோட ஒரு தன்மைகளை அதிகரிக்க உனக்குள்ள 2 காற்றும் இப்படி தனித்தனியா வாகிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறது. 2 சேரும் போது உன் உயிர் சக்தி பலப்படுது. அப்ப உன் உயிர் சக்தி என்ன ஆகுது? அந்த 2 ஓட 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 மனமாக இருக்கிறது ஆன்மாவாகுது, ஆன்மாவாக இருக்கிறது ஒளியா மாறுது, ஒளியா இருக்கிறது பெரிய பிரகாசமாக அணுக்களாக மாறி அது ஒண்ணு இல்லாம பால்வெளிக்குரியதாக சொல்ல தொடங்கிடுது. புரியுதா? இதுதான் அதுக்குள்ள இருக்கிறது. அப்ப அங்க உனக்கு என்ன கனெக்ஷன் கிடைக்குதுன்னா, மனித கனெக்ஷன்ல இருந்து நீ அங்கதான் பற்றற்றுது, எல்லாத்தையும் அறுக்கிறேங்கிறது, மகன் அறுக்கிறேன், குழந்தைய அறுக்கிறேன், சன்னியாசம் எடுக்கிறேங்கிறதெல்லாம் சொல்றோம்ல. அப்ப அது என்ன ஆகுதுன்னா, முழு நேரமும் அண்டவெளியில இருக்கிற பால்வெளியில இருக்கிற எல்லா அணுக்களோட தான் தொடர்பு வச்சுக்குத மனிதனோட தொடர்பு வச்சுக்க மாட்டேது. அப்ப அதுக்குள்ள என்ன கிடைக்குது அப்படின்னா, பெரிய கூட்டமா அதோடைய அலைவரிசைகள் இதோட வந்துகிட்டே இருக்கு. அப்ப மீண்டும் அது எங்க பாக்குதுன்னா, இந்த மனித உடல்ல இருக்கிற உயிர் துளிகளை ஏதாவது ஒரு இடத்துல தூரத்துல நின்றுகிட்டு அதோடைய பார்வையாலேயே அது என்ன பண்ணுது, அந்த ஈர்ப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல ஈர்ப்புல அந்த உயிர் துளியை விழிக்க வைக்க ட்ரை பண்ணுது. இப்ப ராமலிங்க சுவாமிகள் எப்படி இயங்குறாரு அப்படின்னா, வெளியில இருக்கிறாரு, வெளியில இருந்துட்டு அப்படி பார்வையால பார்க்கும்போது அந்த உயிர் துளிய ஒரு 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 செயலுக்கு கொண்டு வராரு. அப்ப அங்க காற்று தன்மை கிடைக்குது, தியானம் கிடைக்குது. அப்ப அவர் போதனை பண்ணல, கிளாஸ் எடுக்கல, இப்படி உட்காருங்கள, அப்படி உட்காருங்கள, நடன்னு சொல்லல, உட்காருன்னு சொல்லல, எதுவும் சொல்லல. அப்ப அவரோட கண்டென்ட் எப்படி இருக்குன்னா, அந்த ஈர்ப்புல ஒருத்தரை உருவாக்க முடியும், ஒருத்தரை வழிகாட்ட முடியும், ஒருத்தரை கொண்டாந்துட முடியும் அப்படிங்கிறது தான் இதோட செயல் வடிவம். அப்ப இதோட செயல் வடிவம் ஒரு அணுக்களும் ஒரு ஈர்ப்பால் ஒன்னோடு ஒண்ணு இணையும், ஒன்னோடு ஒண்ணு தனித்துவமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். அப்ப அசையும் தன்மையும் ஒரு அணுக்களால இன்னொரு அணுக்கு கொடுக்க முடியும், அசையா தன்மையும் ஒரு அணுக்களால இன்னொரு அணுக்களுக்கு கொடுத்துக்க முடியும். இதுதான் அதோடைய வடிவம். கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு, கொஞ்சம் புரியலையா? உடலுக்குள்ள ஒரு உயிர் துளி இருக்கிறதுனால நம்ம ஏங்குறோம். இதுக்குள்ள எங்கிட்ட இருந்து என்ன கிடைக்க போகுதுன்னா, அந்த உயிர் துளி பலப்பட்டுச்சுன்னா, காற்று பலப்படும் போது உன் காற்று என்ன ஆகுதுன்னா, 2 காற்று சேரும் போது உன் உயிர் துளி மேல போறதுக்கான அந்த சக்தியை பெறுகிறது. இப்ப நீ மேல போறதுக்கு வாய்ப்பு இல்லாம பறக்கணும், மேல போறதுக்கு நீ பறக்கும் தன்மை இல்லாம இருக்கிற. இப்ப ஏன் நீ பூமியை சுத்திக்கிட்டு இருக்கன்னா, மேல போறதுக்கான அந்த வலு இழந்து போய் நிக்கிற. அப்ப அந்த 2 காற்று சேரும் போது உனக்கு வலு கிடைக்கிறது. அப்ப உன்னோட உயிர் சக்தி எப்படி ஆகுது? பிரகாசமா ஆகுது. இப்ப நானு எந்த சூழல்லையும் ஆகாயத்துக்கு போக முடியும், இதான் நிதர்சனமான உண்மை. எந்த சூழல்லையும் மேல போக முடியும். அப்ப என்னுடைய உயிர் சக்திக்கு, என்னுடைய உயிர் துளிக்கு, என் தாய் தகப்பன் பெற்றான்ல உயிர் சக்தி, அது வலுவிழந்து கலந்தது, இன்னைக்கு வலு கிடைச்சிருச்சு. அப்ப அந்த வலு கிடைத்தோடனே எனக்கு என்னன்னா, இங்க இருக்கிற நிறைய உயிர் சக்திகளா இருக்குல்ல,
மலைகள் காடுகள்லாம் விழுந்துச்சுல, கடல்கள்லாம், இதோட நான் கனெக்ட் பண்றேன், தொடர்புல இருக்கிறேன். இது என்னோட தொடர்புல இருக்கு. இப்ப நாங்க பெரிய கூட்டமா உறவினர்கள் மாதிரி பேசிக்கிறோம். திருச்செந்தூர் கடல், கன்னியாகுமரி கடல், ராமேஸ்வரம் கடல், காசியில இருக்கிற கங்கை, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அணு துளிகள் இருக்கோ அதுங்களுக்கு எல்லாத்துக்குள்ளயும் இதுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன். ஒரு பாலம் மாதிரி ஒரு அலைவரிசையில இந்த நெட்வொர்க்ல காட்டுவாங்கல்ல, மார்க் போட்டு அப்படியே கோடு கோடா அப்படி போகும்ல, அந்த மாதிரி இது ஒரு நெட்வொர்க்ல அங்க 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 எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இதுக்குள்ள நடு மையத்துக்குள்ள இருக்கிற அந்த சின்ன கற்கள்ல இருந்து எல்லா செயலுக்குள்ளயும் ஒரு டைரக்ஷன் கிடைக்கப்படுது. அப்ப அங்கிருந்து வருகிற ஒவ்வொரு அலைவரிசைகள்ல இருந்து அது என்ன பண்ணுது, இதுக்குள்ள இன்னும் அதிகரித்து கொண்டும் இன்னும் ஒரு வேற ஒரு பரிணாமத்தை இது அடைஞ்சுக்கிட்டே இருக்கு, ஒரு செயல் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறது தான் இதோடைய உண்மைத்தன்மை. அப்ப இந்த தன்மைய வர்ற மக்களுக்குள்ள இதை வகுப்பா எடுக்க முடியாது. ஏன்னா இது மொத்தமா அந்த கல்லு மாதிரி மாறிடுச்சு. அப்ப இது அலைவரிசையாவே மாறிட்டதுனால இது போதனையோ வகுப்போ எடுக்காம இது காற்றை கொடுத்து எப்படியாவது இதோடைய இலக்கு என்னன்னா, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சந்திரக்கலையும் சூரியக்கலையும் சேரலைன்னா நீ மேல போக முடியாதுங்கிறது உண்மை. நான் தெரிஞ்சுக்கிறது, உயிர் பலப்படணும்னா நீ மேல பறக்கும் சக்தி, அந்த பரகாயுத யோகங்கிறது என்னன்னா, உன் உயிர் சக்தி மேல எழுந்து போகக்கூடியது. உன்னோட நேச்சர் என்னன்னா, நீ பறக்கக்கூடியவன். புரியுதா? கை கால்லாம் பறக்கும் தன்மையிலிருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டது. புரியுதா? ஒரு தண்ணியில தூக்கி போட்டோம்னா நீ என்ன பண்ற, பறக்கிறது தான் அது. அப்ப கால் ஆடுது, கை ஆடுது. அந்த பறக்கிறதுக்கு ட்ரெயின் அதுதான். இப்ப உனக்கு உடலை தாண்டி நீ தண்ணியில இருந்து தப்பிக்கப்படுறதுக்கு 2 ஆயுதம் எது, உனக்கு 2 ரெக்கை எதுனா கையும் காலும் தான். அப்ப நீர் இல்லாம நீ ஆகாயத்துல இப்படியே கையை கால அசைச்சிருந்தா நீ பறக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பாய் என்பதை புரிஞ்சுக்க. அப்ப பறவையும் நாமளும் எந்த மாதிரி வடிவத்துல உருவாக்கப்பட்டு இருக்கிறோங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்க. அப்ப நமக்கு மேல போறதுக்கான தன்மை உயிர் பலப்படாதனால நம்ம ஒரு சுழற்சிக்குள்ள சிக்கி தவிக்கிறோம், சிக்கி கடக்கிறோம். அப்ப அந்த சுழற்சி ஒண்ணு கிடைக்க உயிர் பலப்படும் போது அங்க ஒரு புது வடிவம் பிறக்குது. அப்ப சந்திரனும் சூரிய காற்றும் கலக்கும் போது அங்க என்ன பண்ணுதுன்னா, பல்வேறுபட்ட உயிர் சக்திகள் என்ன பண்ணுதுன்னா, இங்க அந்த ஈர்ப்பை கண்டுபிடிச்சிக்குது. அந்த டவர் இருக்குல்ல, இந்த டவர் இங்க இருக்குன்ட்டு பல உயிர் சக்திகள் அதை நோக்கி வருது. அப்ப வர என்ன ஆகுதுன்னா, இந்த கலந்துச்சல சந்திரனும் சூரியனும் அது இன்னும் பலப்படுது. அப்ப முழு ராக்கெட்டாக தயாராகி அது விண்வெளிக்கு போறதுக்கு தயாராகுது. அது பல்வேறுபட்ட சூழல்களை அது தயார் பண்ணிக்கிறது, தன்னை விடுபடுது. அதுதான் வீடு பேடு அடையறதுக்கான பூமியிலே விழுந்துப்பட்டது, பூமியிலே கடக்கப்பட்டது. என்னை தொலைக்கப்பட்டேன், நான் அண்டவெளிக்கு உரியவன், பால்வெளிக்கு உரியவன், வெட்டவெளிக்கு உரியவன். இங்கே விலாசத்தை தொலைத்து பல நாள் சுத்தி தெரிந்தேன். என்ன மாதிரி ஒருவனை காட்டி கொடுத்தான் என்று பட்டணத்தான் பாடி ஊர்ல புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்களா. ஒரு இடத்துல போய் கரும்ப கடுறான்னு, ஒரு இடத்துல இந்த கல்லு இந்த காற்று ஒரு இடத்துல கலக்கும், சந்திரனும் சூரியனும். அப்ப உயிர் சக்தி பலப்படும் போது நீ மேல பறந்து மேல வருவ. இதான் கதை. கரும்பை தின்னா இது கழுதைய குளிப்பாட்டினாங்கிறக்கெல்லாம் வேற. அவனுக்கு ஏன் அந்த டைமிங்னா, சந்திரக்கலையும் சூரியக்கலையும் சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதுக்கு சுத்தி வா, 4 பாட்டை பாடு, 2 திருடனை பாரு, உன் தங்கச்சி வீட்டுல போய் ஹோட்டல்ல போய் அப்பத்தை தூக்கி போடு, இப்படி சுத்தி தருவு அப்படிங்கறதான் இதோட விஷயம். இப்ப எங்களை ராமேஸ்வரம் போ, கன்னியாகுமரி போ, திருச்செந்தூர் போ, அங்க போ, 4 மாணவர்கிட்ட உட்காந்து கதறு, அவன் அழுக நீ அழுவ, அவன் பிச்சை போட நீ பிச்சை போட, இப்படி உருண்டு பிறண்டுகிட்டே இரு. இதெல்லாம் எதுக்குன்னா, சந்திரக்கலை சூரியக்கலை 2 வாகிக்கிற வரைக்கும் இந்த தண்டனை உனக்கு. 2 வாகிட்டுட்டான் நீ அந்த தன்மையை உணர்ந்தவனாக மாறிடுவ. அப்ப அந்த தன்மையை உணர்ந்தவனா மாறினதுக்கு அப்புறம் நீ என்ன சொல்ல போறனா, உன் வாயிலிருந்து வரும், அப்ப கடவுள்லாம் ஒண்ணும் கிடையாதா, சித்தர்லாம் ஒண்ணும் கிடையாதா, சித்தர் கடவுள்னு சொல்லிட்டு செத்து போகாதரா, இது எப்படியாவது 2 விரல் இருக்கு பாரு, அது மாதிரி 2 காற்றுடா. இப்படி சேர்த்துட்டோம்னா நாம ஆல்ரெடி உயிர் துளியாக இருக்கிறது, நாம வெட்ட வெளிக்கு உரியவன் தான்டா. இதை சேர்த்தோன்னு எவனும் தேவலடா, நம்மளே மகாராஜா மாதிரி அப்படியே ஸ்வங்கன்னு மேல போய்கிட்டே இருப்போம்டா. இதுதான் விஷயம். இதுக்கு நம்ம ஆளுங்க போட்டு தியானம் போட்டு குப்பரப்படுறா, மல்லாக்கப்படுறா, அதை பண்றா இதை பண்றா, வாசிங்கிறாங்க, கிரியாங்கிறாங்க, கரியாங்கிறாங்க, என்னென்னமோ போட்டு சாவடிச்சிடுறாங்க. உடலை தோசைகள்ல போட்டு கொத்து புராட்டா மாதிரி கொத்தி தள்ளிடுறாங்க. புரியுங்களா? இதுதான் விஷயம். ஆனா இது நான் சாதாரணமா சொல்றேன், அப்படி நடக்காது. அதுக்குள்ள ஒரு ஒரு குருவோட சரியான இருக்கிறவரோட இருந்துட்டா அதுக்கு சரியான விஷயமா அதை அவரால் பண்ண முடியுங்கிறது.
இப்ப நம்ம வந்து ராக்கெட்டை வெளியில பார்க்கறதுக்கும் ராக்கெட் தயாரா இருக்கிறதுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். நமக்குள்ள எக்ஸைட்டிங் இருக்காது. அந்த ராக்கெட்டை நம்ம தான் உருவாக்கி இருக்கிறோம். அப்ப ராக்கெட்டோடய நீ இருந்தனா உனக்கு நீ மேல போற விண்வெளிக்கு 4 பேர் போறதுல உன்னை செலக்ட் பண்ணிருக்காங்கல்ல, அப்போ உனக்கு எக்ஸைட்டிங் இருக்காது. அதே மாதிரிதான் இந்த மாதிரி ஒரு சரியான அனுபவம் பெற்ற ஒரு குருவோட இருக்கும்போது உனக்கு அங்க எக்ஸைட்டிங்க்கு வேலை இல்லை. அங்க வந்து உன்னோட ரூட்டே வேறையா இருக்கும், உன்னோட வரைபடமே வேறையா இருக்குங்கிறதா நம்மளுடைய கருத்தியலா நம்ம சொல்ல வர்றது. அப்போ வந்து கருத்தியலா என்ன சொல்றேன்னா, நீ வந்து உன் உயிர் துளியை பலப்பட்டு காத்திருந்து ஒரு மிகச்சரியான ஒரு குரு காட்டுற பாதையில நீ பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இந்த காற்றோட தன்மை வலுப்பெறும் போது உன் உயிர் சக்தி வலுப்பெற்றோம். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து நீயே மேல எழுந்து போறதுக்கு வாய்ப்பு சந்திரகலை சூரியகலை இணையப்படணும். அதுக்கு பல நாள் என்னுடைய அவசியமாக உதவி உனக்கு தேவைப்படும். நான் உதவி செய்வேன், உறுதியாக செய்வேன், நிச்சயமாக செய்வேன். இதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த கைமாறும் இல்லாம, எந்த விஷயமும் எந்த அடிப்படையிலும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் உனக்கு நான் உதவுவேன். இது அடிப்படையாக இந்த தாற்பயத்துக்காகத்தான், இந்த வேலைக்காகத்தான் எனக்கு இந்த ரெண்டையும் இணைக்கும் போது இணைச்சிட்டு என்ன சொன்னா, நீ இப்பொழுது வராத மேல நீ வர்றதுக்குள்ள பல ஆயிரம் பேர்த்த மேல வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கிட்டு வா. இப்ப நீ மேல வருவதற்கான தேதி குறிக்கப்பட்டிருக்கு. நீ மேல வர்றது மட்டும் அதிசயம் இல்ல, உன்ன மாதிரி சுத்தி தெரிகிறவன உன்னால் நிச்சயமாக இதை நீ கண்டறிஞ்சதும் நீ பார்த்ததும் நீ பயிற்சி பண்ணதும் இந்த கலை இணைக்கப்பட்டதற்கும் காரணம் என்னன்னா, அதே மாதிரி இருக்கிற நிறைய ஜீவன்கள் பல நாள் மேல வராம அழுதுகிட்டே கிடக்கிறான். அவனுங்களுக்கு இந்த வாய்ப்பை நீ வழங்க வேண்டும். அதுவும் 100% மூட நம்பிக்கையில, பக்தியில, தத்துவத்துல அறிஞர் மாதிரி இல்ல விஞ்ஞானி மாதிரி தயவு செய்து போதனைகளை போட்டு சொல்லி கொன்றாத. ஏதோ ஒரு வழியில இந்த காற்றை வச்சு அவனுக்கு திசை திருப்பி அவனை ஒரு வடிவத்தை பண்ணி அவனை உருவாக்கி கொண்டு வா. அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் நீ ரெடி பண்ணி விட்டுட்டன்னா அவன் ரெடி ஆகி எப்படியாவது அந்த 2 கலையையும் ஒன்னா இணைச்சு அவன் வந்துருவான். அப்படிங்கறதுதான் இதோடைய பொருள். இதுதான் இந்த அடிப்படையா நம்மளுடைய பயணமும் நம்மளுடைய பிரயாணமும் உங்ககிட்ட இருக்கிற இந்த உரையாடல்களும் அதை நோக்கி தான் நம்ம பேசுறோம். அதை நோக்கி தான் இப்ப நாம ஒண்ணு பார்த்துட்டோம், நம்ம ஒண்ணு கத்துட்டோம். இப்ப இது எப்படி நிறைய பேர் பார்ப்பாங்கன்னா, இவருக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. இப்போ எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கிறத காசாக்குறதுக்கு ஒரு கூட்டம் பார்க்கும். தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி அந்த குருநாதருக்கு காசாக்குறதுக்கு ஒரு வேலை பார்ப்பாங்க. ஆனா இதோட நோக்கம் என்னன்னா, இங்க காசே ஆக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணம் ஆனாதான் இந்த கலையே இணையுமா. அந்த மாதிரி அந்த நோக்கமே அங்க வராம எவனுக்கு இருக்கோ அப்பதான் இதை இணைக்கவே முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி இத உங்கள்கிட்ட போதிக்கிறது எனக்கு ஒண்ணு தெரியும்னு போதிக்கல, இதுல இருந்து உங்களையும் இதுக்குள்ள இருந்து வர வைக்கப்படணுங்கிறதும் இன்னொரு செயலும் இதுக்குரியவர்கள் தான் நீங்க அப்படிங்கறதுதான். இத அறியாமையில நீ இந்த உலகத்து முழுக்க இருக்கிற அத்தனை மக்களும் அறியாமையில சுத்தி தெரிகிறார்கள். இந்த அறியாமையில் விடுபட வைக்கணும். அப்ப இதுதான் என்ன சொன்னாங்கன்னா, கண்மூடித்தனமாக ஒரு குரு மீதோ கடவுள் மீதோ பக்தியோ காதலோ கூடாது. அப்ப கண்மூடித்தனமாக அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறதை விட்டுட்டு கண்மூடி தியானமோ கண் திறந்து தியானமோ மௌனமாக இருக்கும்போது அங்க என்ன ஆகுதுன்னா, உன் உயிருக்கும் உன் காற்றுக்கும் பலப்படுறதுக்கு ஒரு வேலை நடக்குதுங்கிறான். அங்க உன்னுடைய நம்பிக்கையை நீ போற போக்குல போற வழியில வீட்டுல கொள்ளையில மரத்து ஓரமாகவோ இல்ல சாலையிலையோ இல்ல வேலை செய்யற இடத்துலயோ ஒரு 5 நிமிடம் மௌனமாக இருந்து உன் உடலை பார்த்துக்கிட்டு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே போகணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போகணும். அதுக்காக நீ எனக்கு இறைவா அதை கொடுத்துரு இதை கொடுத்துருங்கெல்லாம் தவிர்த்துட்டு, கடவுள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நீ மனிதனா பிறந்துட்ட. நேத்து சொன்னதான், நீ மனுஷனா பிறந்துட்ட. உன் உசுரே போனாலும் நீ பெத்த புள்ளைய பிச்சை எடுத்தாச்சு காப்பாத்துவ, உன்னையும் பிச்சை எடுத்தாச்சு காப்பாத்திக்குவ. அதே மாதிரி பிச்சை எடுத்து ஊர்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கல, வட்டிக்கு வாங்கி பைனான்ஸ் அதையே வச்சுக்கிட்டு அதே வேலையை பாரு. எவனையும் கடவுளை நம்பாத, எவனையும் குருவை நம்பாத. அதுக்குள்ள மௌனமா ஒரு தியானத்தையும் உள்ள போட்டுக்க. உன் பிள்ளையை காப்பாத்துறதுக்கு எப்படி போராடுறியோ, உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு எப்படி போராடுறியோ, கைய ஊனி கரணம் பாஞ்சு நாங்க எங்களை வாழ்ந்துக்கிறோம் எங்களை வாழ்ச்சிக்கிறோம் எவன் எங்களை காப்பாத்துறான்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதே மாதிரி கைய ஊனு கரணம் பாயி எவனையும் நம்பாத. இந்த வேலையோட வேலையாக தோட்டத்துக்கு போற, கொள்ளைக்கு போற, வயலுக்கு போற, தண்ணி பாய்ச்ச போற, எல்லா வேலையும் செய்யற, பிள்ளைக்காக அயராத உழைக்கிற, உனக்காக உழைக்கிற, அதே மாதிரி மௌனமா இந்த தியானத்தையும் சேர்த்து போட்டுக்கிட்டு ஓல.
தியானத்தை உழைக்க முடியலையா, உண்மையான குருநாதர் ஏதாவது சொல்லி கொடுத்தாம அதையும் தினந்தோறும் விட்டுறாம உள்ளுக்குள்ளேயே போட்டுக்கிட்டே வா. ஒரு நாள் உனக்கு இந்த விஷயம் வசப்பட்டு உன்னுடைய வறுமை கிருமையெல்லாம் தாண்டி நீ யாருன்னு உனக்கே புலப்பட்டுரும். இதை விட்டுட்டு ஒரு புது வாழ்க்கையை அமைக்க போறேன், இந்த குருநாதர்கிட்ட ஒரு புது உலகத்தை அமைக்க போறேன், என் பிள்ளைக்கு அது கிடைச்சிடும், எனக்கு இது கிடைச்சிடும், அப்படி இப்படிலாம் சுத்தி தெரிஞ்சா அங்க உனக்கு ஒரு சின்ன சின்ன பொருள்லாம் கிடைக்கும். ஆனா மொத்தமா எது கிடைக்கணுமோ அது கிடைக்காது. புரியுதா? இதுதான் முக்கியம். இப்ப ஒரு வேத மந்திரம் விற்பனர்களால உங்க அப்பனுக்கு அந்த அலைவரிசை பேயா சுத்துது பாரு உன் வீட்டுக்கிட்ட, அந்த அலைவரிசையை மட்டும்தான் அவரால் எடுக்க முடியும். ஆனா உங்க அப்பனுக்கு முத்தியெல்லாம் அவரால் கொடுக்க முடியாது. உங்க அப்பா உங்க வீட்டுக்குள்ள வராம, உங்க அம்மா செத்து போனானா, உங்க அப்பன் செத்து போனானா, வீட்டுக்குள்ள அந்த அலைவரிசை வராம இந்த மந்திரத்தை வச்சு ஒருத்தன் தடுப்பான். சாம்பிராணியை போட்டுவிட்டு புகையை போட்டு விடுவான். ஆனா உங்க அப்பனுக்கோ உங்க அம்மாவுக்கோ பேயா இருக்கிறத தடுக்கிற சக்தியோ உரிமையோ அவன்கிட்ட கிடையாது. அந்த வலிமை அவன் பெறல. எவனாவது உங்க ஊர்ல அந்த மாதிரி ஒரு வேதம் விற்பனை உள்ளவன் நான் பேயா இருக்கிறவனே தடுத்து அவனை நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு எவன் சொல்லியிருக்கிறான்? எத்தனையோ செத்து போன உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க தாத்தன், உன் முப்பாட்டெல்லாம் அவெல்லாம் பல நாள் லோல் பட்டு லொங்கு பட்டு உடல் இல்லாம இன்னொரு காற்றா இருக்கிறத வெட்ட வெளியில இருக்கிற இன்னொரு அணுக்கள் தான் அவனுங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்கு, அவனுங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு. போய் தொலைடா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருக்கு. என் வாழ்க்கையில எத்தனையோ இந்த மாதிரி உடல் இழந்த உயிர் துளிகளுக்கு நாம எத்தனையோ பேர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் நீங்க உணர்ந்துக்கணும். இதெல்லாம் உணராம செய்யற வேலை இல்லை அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வேற ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னு, இது ஒரு மாற்றத்துக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு, இதுக்கு தீர்வு கொடுங்க, இதுக்கு சொல்யூஷன் கொடுங்க, இதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்லாம் நீங்க நினைக்கிறத விட்டுட்டு இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சொல்யூஷனா கொடுக்கணும்னு தான் நான் விரும்புறேன். புரியுதா? இவ்வளவுதான் இதோட விஷயம். அதை எப்படியாவது அவசியமா நீங்க பார்க்கணும். அதை பார்க்க மாட்டீங்க. இது பார்த்தா உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நம்ம அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி உடல் இல்லாம சுத்துவாங்க, நம்ம வீட்டுக்கு தான் அந்த அலைவரிசை வராதுங்கிறத எத்தனை பேருக்கு தெரியும்? உங்க தாய் தந்தை உங்க முன்னோர்கள் தாத்தா இறந்து போயிருப்பான். நீங்க பண்றீங்க கர்மாதி, அந்த அளவு பண்றீங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தேவசம் பண்றீங்க, அந்த அலைவரிசை தான் உங்க வீட்டுக்குள்ள வராது. அவனுக்கு யாரு விடுதலை கொடுக்கறது? அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? அப்ப அவன் என்ன பண்றான்? விடுதலை அடையாதனால உங்களை நினைச்சு முன்னோர்களோட சாபம் உங்களுக்கு சேர்ந்துருது. புரியுதா? அவன் உடல் இல்லாம சுத்துறான்ல, சுத்திட்டு படுபாவியெல்லாம் இந்த மாதிரி என்னை தவிக்க விட்டுட்டீங்களானா நான் புலம்பல்ல, திட்டத்துல, பேசறல. அந்த உடல் இல்லாத அந்த அணுக்கள் சுத்தி 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 அது ஒவ்வொருத்தனுக்கும் முன்னோர்களுடைய சாபத்துக்குரியவனாக ஆளாகி போயிடுறாங்க. அப்ப அந்த விடுதலையை கொடுக்கறதுக்கோ விடுதலையை எப்படி பெற வைக்கணுங்கிறது மனிதருக்கு தெரியல அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். அப்ப இதனாலதான் ஒரு குரு பார்த்துட்டு முதல்ல குரு என்ன செய்யறாருன்னா, முதல்ல அவனுக்கு அவனுடைய முன்னோர்கள் சார்ந்தவனுக்கு ஆன்ம விடுதலை கொடுத்து அவனுக்கு ஒரு வழியை காட்டி, அதுக்கப்புறம் அவனுக்கே ஒரு ஆன்ம விடுதலை கொடுத்து அவனை ஒரு ஒரு நீர்ல குளிக்க வச்சு அவனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீ வா, உன் உயிர் சக்தியை பலப்பட்டு நான் ஒரு வழி காட்டுறேன் அப்படிங்கிறது அதோட விஷயம். அப்ப ஒரு மனிதனாக பிறக்கிற எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஆணோ பெண்ணோ சாபம் தானாக வந்துடும் அப்படிங்கிறாங்க. சாபம்னா வழி தெரியாதவங்களுக்கு சாபம்னு சொல்றது. இப்ப நீங்க உங்களுக்கு எல்லாம் என்னன்னா சாபம்னா நீங்க என்னமோ நினைச்சுக்கிறீங்க. இப்ப நான் இருக்கேன், நான் மேல இருந்து ஒரு வானத்துல இருந்து ஒரு நட்சத்திரமா கீழே விழுந்துட்டேன். இப்ப எனக்கு மேல போறதுக்கு வழி தெரியல, மேல நட்சத்திரமா தான் இருக்கிறேன்னு எனக்கும் தெரியல. அப்ப இதுக்கு பேர் சாபம்னு சொல்லுவீங்களா இல்ல இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்க? நீங்க சொல்லுங்க. ஏதாவது தெரிஞ்சாதானே, இது அறியாமையும் தெரிஞ்சாலும் கரியாமையும் தெரிஞ்சா எது தெரிஞ்சாலும் தெரிஞ்சாதானே. இப்ப நான் இந்த தேசத்தோட ராஜாவா இருந்திருக்கேன் போன ஜென்மத்துல, இந்த வாட்டி பிச்சைக்காரனா இருக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப ஒருத்தர் வர்றாரு, ஒருத்தர் நீ தான் போன வாட்டி ராஜாவா இருந்த, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நமக்கு தெரியவே இல்லை. அவர் என்ன பண்றாருன்னா படார்னு மண்டையில 2 தட்டு தட்டுறாரு. நான் ராஜாவா பணி செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியுது. திருப்பி படார்னு 2 தட்டு தட்டுறாரு. பிச்சைக்காரனா வந்துடுறேன். தெரிஞ்சுச்சா, பாத்தியா அப்படின்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகி, இது என்ன, இது ஏன் இப்படி ஆன, நான் ராஜாவா இருந்தேன் திருப்பி ராஜாவா இருக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று ஆயிருக்கணுமே, என்ன ஆச்சு அப்படின்னா இதுதான் சாபம். வழி தெரியாம சுத்திக்கிட்டு அலையிறது, எங்க போறதுன்னு தெரியாம சொல்யூஷன் இல்லாம இந்த மாதிரி கூட்டமா சுத்திட்டு அலையிறீங்க பாருங்க. நீங்க எல்லாம் இதுதான். இப்பெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே
இதை போய் சாபம்னு சொல்லலாம், அட்ரஸை தொலைச்சிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கவங்கன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இது வந்து தெரியல. அப்ப இதுதான் விஷயம். இப்ப நானே உங்களுக்குள்ள 2 தட்டு தட்டுறேன், நீங்க முன் ஜென்மத்துல யாருங்கிறது படமா ஓடும். ஒரு திருப்பி தட்டுறேன், நீங்க லைவுக்கு வந்துடுவீங்க. உடனே தட்டுங்க அப்படிங்க. அது என்னன்னா, இந்த 2 தட்டு தட்டி இந்த சுகத்தை காட்டி விட்டுட்டோம்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து வேற எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. எப்படியாவது அந்த சுகத்தை கொடுங்க. இப்ப இந்த பாலகுமாரனுக்கு இவர் இடுப்புல ஒரு தட்டு தட்டினோன்னா, இவர் அதுக்கப்புறம் வேலையே செய்ய முடியாம சம்பிச்சு போயிட்டாரு. அதனால அவர் ஞானி எல்லாம் ஆகல, சம்பிச்சு போயிட்டாரு. ஏன்னா அந்த சுவையை பார்த்தவன், அந்த காட்சியை பார்த்தவனால அகல முடியாது. அது வந்து உடல்ல வந்து ஒரு படுத்திடும். இப்ப நீங்க ஒரு தியானம் பண்ணவனால இயல்பு வாழ்க்கைக்கு வர முடியாம அவஸ்தைப்படுறான். புரியுதுங்களா? அவன் ஞானம் அடைய முடியல, அதே நேரத்துல இயல்புக்கு வாழ்க்கையும் வர முடியல. அவன் நொந்து நூலாகி போறான். ஏண்டா, ஒண்ணு தெய்வீக வாழ்க்கையை வாழணும், இல்ல மனிதன் வாழ்க்கையை வாழணும். இந்த 2ஆம் கட்டி வாழ்க்கையை வாழ்றவேங்கிற அந்த கண்ணீர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெயின் இருக்கு பாத்தீங்களா, அது உலகத்துல எவங்கிட்டையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதான் ஒரு குரு சொல்றாரு, நீ வந்து நிதானமா பலப்படணும், நீ வந்து ஆசுவாசப்படுத்தி பலப்படுற வேலையை தான் பார்க்கணுமே வந்து தடுமாறாத. 2யுமே ஒரே ஸ்கேலுக்குள்ள, 2யுமே ஒரே வடிவத்துல, 2யும் ஒரு நிதானப்படுத்துவோம் அப்படிங்கறதான் நம்ம கருத்தா சொல்றது. 2யுமே நீ விட வேண்டாம், 2மே உன்னுடைய ஒரு ஸ்கேல்ல போய் ஒரு இடத்துல உன் குடும்பத்தை தாண்டி நீ வளரணும்னா ஒரு இடத்துக்குள்ள தானாக நீ வெளியில வருவாய் அப்படிங்கறதுதான் அதோடைய பொருள். அதை வந்து நம்ம வந்து பல வடிவத்துல அவங்கள வழிகாட்டுறதுக்கு பல வடிவத்துல அந்த காற்று மூலியமா வழி நடத்தினாலும் அவங்க தடுமாறிடுறாங்க. சில இடத்துல தடுமாற்றம் அப்படிங்கிறது என்னன்னா, தன்னை அவங்க வந்து எமோஷனுக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. அங்க மெயின் என்னன்னா, தியானம் பண்ற ஒவ்வொரு மாணவனும் தான் தடுமாறக்கூடாது, தான் எமோஷன் ஆகக்கூடாது. அப்ப அவன் தடுமாறினானா பாதிக்கப்படுறது யாருன்னா, அவன் சேர்த்து வச்சிருக்கான் பார் தியானமும் அந்த உடலும் பாதிக்கப்பட்டுரும். அப்ப அவன் தடுமாறிடக்கூடாது. அந்த நேரத்துலதான் அவன் நிதானமா இருந்து பயணிக்கணும் அப்படிங்கறதான் நம்ம வந்து பல நாள் சொல்லி தர்றது. நீ அவசரப்படாத, அந்த நேரத்துலதான் அவனுக்கு நிதானம் வேணும். அப்ப காத்துரு. ஒரு குரு வந்து கரெக்டான நேரத்துல வழிகாட்டுவாருன்னா அவன் அனத்துவான். பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு குருநாதா, ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்கன்னு அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ற மாதிரி எல்லாம் இது கிடையாது. இதெல்லாம் வந்து அணுக்கள், இதெல்லாம் அலைவரிசை. அப்படி வந்து இது வந்து இட்லி சுடுற வேலை கிடையாது. இப்படி 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 எடுத்து அப்படி அப்படி அடிச்சோம்ச்சிங்களே, அது உடல்லாம் வந்து அப்படி அக்கக்கா நரம்பெல்லாம் அப்படி தனித்தனியா விலகும். புரியுதுங்களா? இந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா விலங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. நீங்க இன்னும் பூர்வ மத்தியில எல்லாம் நிறைய பேர் நிறைய விஷயத்தெல்லாம் பார்த்ததில்லை. அங்கெல்லாம் வந்து உலகம் தெரியுங்க, அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. உலகமே தெரியும். அப்ப அங்க உலகம் என்னவா தெரியுதுன்னா வெறும் அணுக்களா தான் தெரியுது. எல்லாம் அப்படியே வந்து எப்படி இருக்கு, அப்படியே மின்னலா வேற வடிவத்துக்குள்ள இருக்கு. அதெல்லாம் கூட சொல்லிட்டோம்னா கூட அது வேற மாதிரி அது போயிடும். அதுக்காக பயந்துக்கிட்டு சொல்லாம தான் நம்ம வந்து தவிர்க்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தருக்குள்ளயும் ஒரு ஒரு நிதானமாக ஒரு குருவை நம்பி பிரயாணத்தை மேற்கொள்ளுங்க. அது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு இயல்பு தன்மையிலேருந்து அதை வந்து அமைதிப்படுத்தி ஒரு நிலையில கூட்டிட்டு போகுங்கிறத நம்ம வந்து சொல்றோம். உங்களை வந்து ஒரு அமைதிப்படுத்த வேண்டிய ஒரு இடம் இருக்கு. அப்ப உங்களுக்கு தேவை என்னன்னா, நீங்க வந்து ஒரு குருவை நம்பணும், நீங்க அமைதி பெறணும். அப்பதான் நீங்க சாதிக்க முடியும். நீங்க இந்த விஷயத்துல எல்லாம் எமோஷன் ஆனீங்கன்னா சாதிக்க முடியாது. இதுக்கு வந்து எமோஷனும் கால விரயமோ கால டைம், இவ்வளவு நாள்ல நான் அப்படி ஆயிருவேன்லாம் இதுக்கு கால்குலேஷன் எல்லாம் போட முடியாது. இதுக்கு ஒவ்வொரு உடல்லையும் ஒவ்வொரு உயிர் சக்தியோட வளர்ச்சியை வச்சுதான் கணக்கெடுக்க முடியும். இப்போ ஒரு டாக்டர் வந்து ஒரு குழந்தையோட உயிர் சக்தியை வச்சு வளர்ச்சி எடுக்கிறாருல, இவ்வளவு மாதம் இவ்வளவு நாள்ல, அந்த மாதிரிதான் ஒவ்வொரு உயிர் சக்தியும் உள்ள அதோடைய வளர்ச்சியும் அதோடைய குரோத்தை பார்த்துதான் ஒரு குரு வந்து அதுக்கு ஒரு செயல் வடிவத்தை கொடுக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிதானே? அதனால நீங்க வந்தவங்க எல்லா பேரும் நம்மளை பார்க்கறது ஒரு செயல் வடிவத்துல, இங்க இருந்து ஒரு அலைவரிசை உங்களுக்கு கட்டாயமாக போய் ஒரு நிதானத்தையும் ஒரு நல்ல செயல் வடிவத்தையும் கொடுக்கும். தயவு செய்து நீங்க வேற எந்த வடிவத்திலையும் என்கிட்ட உங்களோட கஷ்டத்தை கன்வே பண்ண வேண்டாம். அது 100% எனக்கு ஓரளவு அதுக்குள்ள இருக்கிற உண்மை தன்மைகளை தெரியும். அதனால நீங்க நிதானமா பயணிங்க.
100% ஏதோ ஒரு வழியில உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் சமன் பண்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்குவோம். அதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்போம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம், நம்ம சொல்றோம். சமன் உங்க குடும்பம் கொஞ்சம் இருந்தாதான் நீ தியானமோ ஒரு இறையை நோக்கி வர முடியுங்கிறது நமக்கு தெரியும். இறை அப்படிங்கிறது உனக்கு இந்த காலகட்டத்துல இறையோட தான் நீ இருப்ப. ஒரு காலகட்டத்துல அது இறை இல்ல அலைவரிசைன்னு நீ தெரிஞ்சுக்குவ. அதனால சமநிலையை பெறறதுக்கும் சமமாக வாழ்வதற்கும் ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கிக்கணும் அப்படிங்கறதான் நம்மளை சார்ந்த அத்தனை பேர்த்துக்கிட்டே கேட்கிறேன். ஒரு குருங்கிறது குரு அப்படின்னு எங்க மாறுறாருன்னா சமன் பெறும்போதுதான் குருவா மாறுறாரு. அப்ப சமமே இந்த உலகத்தில் ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். காசு பணம் எல்லாத்தையும் கடந்து உனக்குள்ள ஒரு கரெக்டான செயல்னா நீ சமத்தரையில நிக்கணும். அந்த சமமா நீ நிக்காத போது இந்த உலகத்துல யார் வந்தாலும் என்ன சந்தோஷமான வார்த்தை வந்தாலும் உனக்கு நிம்மதி இருக்காது. அப்ப இந்த நிம்மதியை நீ எங்க இழக்கிறாய், எங்க நீ கலங்குறாய், எங்க தடுமாறுகிறாய், எங்க பள்ளத்துல ஒரு கால் மேட்டுல ஒரு கால்னா நீ சமன் பெறாம இருக்கிறாய். சமத்தை நீ பெற்றுக்கொள், சமமாக இரு. எப்பொழுதும் தியானம் என்பது ஒரு மனிதனை சமன் பெறுவதற்காக தான் தியானமே பண்றது. தியானங்கிறது ஒரு அலைவரிசையை சமன் பண்ணி வைத்துக்கிறது. ஒரே இடத்துல வாகித்து ஒரு அலைவரிசை இருந்தா உடல்ல உபாமையை ஏற்படுத்தி விடும். உடல்ல ஒரு இடத்துக்குள் இருக்கக்கூடாது. உச்சி தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு தியானம் என்பது பாய்ச்சப்பட வேண்டும். தியானம் என்பது ஒரு நீர்நிலை மாதிரி ஒரு இடத்துக்கு எப்படி பாய்ச்சறோமோ அந்த மாதிரி உடல் முழுக்க பாய்ச்சப்பட வேண்டும். அப்ப உடல் முழுக்க ஒரு தியானத்தை பாய்ச்சப்படுறது சமம். அப்ப ஒரு மனிதனுக்கு சமம் பெறும்போது மௌனம் வருது. மௌனம் வரும்போது நிதானம் வருது. நிதானம் வரும்போது வறுமை வந்தாலும் கொடுமை வந்தாலும் குடும்பத்துல கஷ்டம் வந்தால் அதையெல்லாம் கடந்து ஒருத்தன் பயணிக்கிறான். ஒரு குருவு கிட்ட 1 ரூபா கூட காசு கிடையாது, வீடு கிடையாது, சொந்தமா உடுப்பு கிடையாது. ஆனால் சமமாக இருக்கிறதுனால் அவரால் எந்த தேசத்தையும் கடக்க முடிகிறது, எந்த ஒரு கஷ்டத்தையும் அவரால் கடக்க முடியுது. அப்போ ஒரு குரு கிட்ட இருந்து நீ கத்துக்க வேண்டியது, குரு பியூர் பிச்சைக்காரன், ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரன். ஒன்றுமே இல்லாத பிச்சைக்காரன் பல அதிசயத்தை செய்கிறான், பல அற்புதத்தை செய்கிறான். ஜோசியக்காரனாக குடுகுடுப்புக்காரனாக இல்லை, சமமாக இருந்து ஒரு சரித்திரத்தை உருவாக்குறான். அப்ப ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் பிதற்றப்படுறதோ, மாத்தி மாத்தி ஓட்டு போடுறதோ, மாத்தி மாத்தி பொருளை மாத்திக்கிறதோ, மாத்தி மாத்தி உடம்ப மாத்திக்கிறதோ, மாத்தி மாத்தி துணியை மாத்திக்கிறதோ சமன் இல்லாதனாலதான் இந்த வேலையை செய்யற. சமன்னு ஒண்ணு இருந்தா அங்க நீ வேலை செய்வாய். சமன் இல்லாதனால எவனையோ ரோட்ல போறவன் எல்லாம், மார்க்கெட் பண்றவன் எல்லாம், விளம்பரம் கொடுக்கறவன் எல்லாம் உன்னை வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கிறான். சமன் பெற்றுப்பார், அங்கு நீ வேலை செய்வாய். சமன் பெறலன்னா உன் வாழ்க்கையில 10-20 பேர் வந்து விளையாண்டுட்டு போயிருவான். இங்க ஒவ்வொருத்தன் வாழ்க்கையிலும் பல பேர் வந்து விளையாடுறான். அதனாலதான் நீ போடுகிற ஓட்டுல கூட சமன் இல்லை அப்படிங்கறத நான் சொல்றேன். சமன் இருந்தா தர்மத்தோடு சத்தியத்தோடு எவன் இருக்கிறானோ அவனுக்கு தான் நீ வாக்களிப்ப. 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு நீ வாக்களிக்க மாட்ட. சமன் இல்லாதனால அங்க நீயே தோத்து போகிறாய். அங்க உன் தன்மையே இழந்து போகிறாய். நீ யார் என்றே தெரியாமல் ஒரு செயல் இழந்த ஒரு நோயாளியாக கூனி குறுகி போய் ஏதோ ஒரு பாரம்பரியமான சின்னம்னு சொல்லி அங்க ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்கிறாய். சமன் பெற்றுப்பார், தர்மம் சத்தியம் உண்மை அங்க தெரியும். அங்க ஏழை பணக்காரெல்லாம் தாண்டி சமன் பெற்றவனுக்கு மட்டுமே கண்ணுக்கு எல்லாம் தெரியுங்கிறான். ஒரு குருநாதர் சமன் பெறதுனாலதான் ஜாதி மதம் மொழி எல்லாம் தாண்டி அவனுக்குள்ள பார்வையில எல்லாம் ஒன்றாக தெரிகிறது. அதை நீங்க பார்த்துக்கணும். இதுதான் அதோட செயல் வடிவம். இந்த வடிவத்துக்குள்ள சமன் பெற்று ஒரு வேலை செய். பிள்ளைய வளர்க்கறது முக்கியம் கிடையாது, குடும்பத்தை உருவாக்குறது முக்கியம் இல்ல. சமன் பெற்று ஒவ்வொரு நாளும் வளர்க்க வேண்டும். சமன்னா உன்னையே சமமான தரையில் எப்படி நிறுத்திக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயம். இது ஒரு நாள் உன்னால சமன் பெற முடியலன்னா சமன் பெற்ற குருவோடு நீ சமர்ப்பணமாக இருந்து கொள். அது உனக்கு ஒரு நல்ல செயலை உருவாக்கும். பார்த்துக்கங்க. இந்த உணவு கொடுப்போம்.